அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை இரவு 12 மணிக்குள் வீட்டில் இந்த இடத்தில் இந்த பொருளை வைத்து பாருங்கள். போதுமென்றாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். மேலும் புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய தை அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் அமாவாசை, அதிலும் தை அமாவாசை மிகவுமே பிரசித்தி. உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பணவசிய முறையை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதிலும் குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். நாளைய தினம் தை அமாவாசையாக இருப்பதனால அசைவத்தை தவிர்ப்பது மிகவுமே நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். முதல் விஷயம், நாளைய அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜனவரி 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் ஜனவரி 29 புதன்கிழமை இரவு 7:21 வரை அமாவாசை திதி இருக்குங்க. அமாவாசையை முன்னிட்டு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கிறவங்க நாளைய தினம் ஜனவரி 29 புதன்கிழமை தாங்க கொடுக்கணும். சூரிய உதயத்தின் போது எந்த திதி நிறைவாக இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே பலமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்யலாம்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் ஜனவரி 29 புதன்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கணும். தாந்திரிகத்துல ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணத்துல கல்லுப்பு நீங்க எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் கல்லுப்பு மிகவுமே முக்கியமானது. ஜலமாணிக்கம், சமுத்திர ஸ்வர்ணம், பூமி கர்ப்பம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பெயர்கள் உண்டு. பிளாஸ்டிக் பவுல் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம், அல்லது ஸ்டீல் கிண்ணம்னு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல 3/4 அளவு நீங்க கல்லுப்பை நிரப்பிக்கணும். அதே போல எலுமிச்சம்பழம் கூட பார்த்தோம்னா புள்ளிகள், ஓட்டைகள் இல்லாத நல்ல கனிந்திருக்கக்கூடிய மஞ்சள் நிற எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை சரிபாதியாக நீங்க கட் பண்ணிக்கோங்க. அதுல விதைகள் இருந்தால் அப்படியே இருக்கட்டும், அதை நீக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப அந்த கல்லுப்புல 3 ஏலக்காய்களை நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. இந்த ஏலக்காய் அப்படின்றது ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே பயன்படக்கூடியது. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சம்பழத்துல ஒவ்வொரு பகுதியிலும் 5 கிராம்புகளை நம்ம சொருகி வைக்கணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அப்படியே நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த தாந்திரிக கிண்ணத்தை நீங்க பீரோவிற்கு அடியில வச்சிருங்க. நீங்க பீரோல பணம் வைப்பவர்களாக இருந்தால் அந்த பீரோவிற்கு கீழே, அதாவது அதனுடைய கால்களுக்கு இடையே இந்த தாந்திரிக கிண்ணத்தை நீங்க வச்சிருங்க. இதை மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். சப்போஸ் நீங்க பீரோல பணம் வைக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அதற்கு பக்கத்துல இந்த பவுல் நீங்க வச்சிருங்க. பீரோவிற்கு அடிப்பகுதியில இதை வைக்க முடியாதவங்க கூட பீரோக்கு பக்கத்துல நீங்க வைக்கலாம். மொத்தத்தில் நீங்க வீட்ல
எந்த இடத்துல பணம் அல்லது நகைகள் வைப்பீங்களோ அதற்கு பக்கத்துல இந்த கிண்ணத்தை நீங்க வச்சிருங்க. நாளைய தினம் ஜனவரி 29 இரவு முழுவதுமே அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் ஜனவரி 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில நீங்க எழுந்த உடனேயே இந்த கல்லுப்பை தண்ணீர்ல கரைச்சிட்டு கிச்சன் சிங்க்ல அல்லது வீட்டுக்கு வெளியே நீங்க ஊத்திடலாம். கிராம்புகள் சொருகி இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தையும் அந்த ஏலக்காயையும் நீங்க கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள் புதர்கள் இருந்தால் பக்கத்துல போடுங்க அல்லது மணல் சார்ந்த பகுதியில போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், கிணறு, குளம், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். நாளைய ஒரு நாள் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கும். இன்னும் சில பேர் நம்ம கமெண்ட்ல சொல்றது, பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வீண் செலவு, அனாவசிய மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க கட்டாயமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. நகைகள் நீங்க அடகு வைத்திருந்தாலும் அதை மீட்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். புதிய தங்க நகைகளும் நமக்கு சேரும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது ஒரிஜினல் கருங்காலி மாலை எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம வச்சு பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு பூஜைகளை செஞ்சு இந்த கருங்காலி மாலைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பேட்ச் நம்ம கொடுத்தாச்சு. நாளைய தினம் தை அமாவாசை 3வது பூஜை நடைபெற போகுதுங்க. இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் 12 மணிக்குள்ளாக நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். அதற்கு பிறகு புக் பண்ண போறவங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி அன்றைய தினம் பூஜை நடைபெறும். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். சுத்தமான கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலி மாலையை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் மற்றும் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை நீங்க போடலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கருங்காலி மாலை அணிவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.